வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம பூமியிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான ஆனா இன்னும் முழுமையா புரிஞ்சிக்கப்படாத ஒரு முப்பரிமாண உலகத்துக்குள்ள பயணம் பண்ண போறோம். மேலிருந்து பார்க்கும்போது அமைதியா அழகா தெரியிற கடலுக்கு அடியில பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு பறந்து விரிஞ்சு கிடக்கிற ஒரு அதிசய உலகம் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆழ்கடலை நோக்கிய அற்புதமான பயணத்தை உடனே ஆரம்பிக்கலாம் வாங்க. 71%. ஆமாங்க, நம்ம பூமியோட மேற்பரப்புல சுமார் 71% கடலால் தான் சூழப்பட்டிருக்கு. நாம வாழ்ற நிலப்பரப்பு வெறும் 29% தான். இது எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கடலோட சில பகுதிகள் 10,000 மீட்டர்களுக்கும் மேலான ஆழம் கொண்டவை. அதாவது உலகத்தோட மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தையே முழுசா கடலுக்குள்ள முக்குனாலும் அதுக்கு மேலேயும் பல கிலோமீட்டர்கள் தண்ணி இருக்கும். சூரிய ஒளியே போக முடியாத அந்த காரிருள் ஆழத்துல என்னென்ன விண்டைகள் இருக்கு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா 1. கடல் உயிரியல் என்றால் என்ன? 2. கடலின் பரந்த வாழ்விடங்கள். 3. கடலடி உயிரினங்களின் பன்முகத்தன்மை. 4. கடலும் மனித குலமும். அப்புறம் கடைசியா 5. கடல் ஆய்வின் வரலாறு. முதல்ல பகுதி 1. கடல் உயிரியல் என்றால் என்ன? இப்போ கடல் உயிரியல் அப்படின்னா என்ன? இது கடலை தங்களுடைய வாழ்விடமா கொண்ட உயிரினங்களை பற்றிய ஒரு அறிவியல் படிப்பு. சாதாரணமா உயிரியல்ல உயிரினங்களை அதோட குடும்பம் அல்லது பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில தான் பிரிப்பாங்க. ஆனா கடல் உயிரியோட தனித்துவம் என்ன தெரியுமா? ஒரு உயிரினம் கடல்ல வாழுதா அப்படிங்கறத மட்டுமே இது அடிப்படையா எடுத்துக்குது. உதாரணத்துக்கு மீன்கள், கடலாமைகள், திமிங்கலங்கள் இது எல்லாமே முற்றிலும் வேற வேற பரிணாம குடும்பங்களை சேர்ந்தவை. ஆனா அவை எல்லாமே கடல்ல வாழ்றதால ஒட்டுமொத்தமா கடல் உயிரியல் அப்படிங்கிற ஒரே குடன் கீழ் வந்துடுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கடல் உயிரியல் அப்புறம் உயிரியல் பெருங்கடலியல், இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டுமே கடலை பத்தி படிச்சாலும் அதோட கோணங்கள் வேற. கடல் உயிரியல் அப்படிங்கிறது ஒரு மேலிருந்து கீழான அணுகுமுறை. அதாவது பெரிய உயிரினங்கள்ல ஆரம்பிச்சு அவை வாழும் சூழல ஆராயிருது. ஆனா உயிரியல் பெருங்கடலியல் ஒரு கீழிருந்து மேலான அணுகுமுறை. இது கடலோட இயற்பியல், வேதியியல் மாற்றங்கள் அப்புறம் நுண்ணுயிரிகள்ல ஆரம்பிச்சு உணவுச் சங்கிலி வழியா பெரிய உயிரினங்களை அது எப்படி பாதிக்குதுன்னு பாக்குது. அடுத்து பகுதி 2. கடலின் பரந்த வாழ்விடங்கள். மொத்த கடலோட பரப்பளவுல கடலோர பகுதிகள் வெறும் 7% தான். ஆனா ஆச்சரியப்படும் விதமா பெரும்பாலான கடல் உயிரினங்கள் இங்க தான் வாழுது. பவளப்பாறைகள், சதுப்பு நில காடுகள்னு இங்க உயிரினங்கள் செழித்து வளருது. அதே சமயம் திறந்த பெருங்கடல் பகுதியில ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருந்தாலும் அதோட பிரம்மாண்டமான அளவுனால உலகளாவிய உற்பத்தியில அது பெரும் பங்கு வகிக்குது. அடுத்து கழிமுகங்கள். நதிகளும் கடலும் சந்திக்கிற இந்த இடங்கள் தான் இயற்கையோட மிக சிறந்த உணவு களஞ்சியங்கள். நன்னீரும் உப்பு நீரும் கலக்கிற இந்த சூழல்ல ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே நிறைஞ்சு காணப்படும். இப்ப நாம கடலோட ஆழத்தை நோக்கி படியிறங்க போறோம். முதல் படி எபிபெலாஜிக். இது சூரிய ஒளி நல்லா படும் கடலோட மேல் பரப்பு. இங்க தான் பெரும்பாலான மீன்கள் வாழுது. இன்னும் கொஞ்சம் கீழே போனா மீசோபெலாஜிக் மற்றும் அபிசோபெலாஜிக் மண்டலங்கள் வருது. இங்க சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முற்றிலுமா இருட்டிடும். இது ஒளியற்ற பகுதின்னு அழைக்கப்படுது. கடைசியா நாம போறது ஹேடோபெலாஜிக். இது கடலோட மிக ஆழமான அகழிகளை குறிக்குது. இங்க நீரோட அழுத்தம் நாம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மூன்றாவதா பகுதி 3. கடலடி உயிரினங்களின் பன்முகத்தன்மை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல இதுவரை கண்டறியப்பட்ட சுமார் 33,400 மீன் இனங்கள்ல ஒட்டுமொட்ட முதுகெலும்புள்ள மற்ற உயிரினங்களை விட மீன்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அதுல ஒரு மிகப்பெரிய பகுதியான 60% மீன்கள் உப்பு நீர்ல, அதாவது கடல்ல மட்டுமே வாழுது. நன்னீர்ல வாழறது வெறும் 40% தான். கடல் எவ்வளவு பெரிய பன்முகத்தன்மையை கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த சான்று. கடல்வாழ் உயிரினங்களோட ஒரு மாபெரும் குடும்ப மரத்தை நாம இங்கே சுருக்கமா பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஃபைட்டோபிளாங்டன் அப்படிங்கிற நுண்ணுயிரிகள் தான் ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலிக்குமே அடிப்படை. உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜன்ல கணிசமான பங்கை இவையும் உற்பத்தி செய்யுது. அடுத்தபடியா கடலுக்கு அடியில காடுகளை உருவாக்கும் கெல்ப் போன்ற பெரிய ஆல்காக்கள். அப்புறம் முதுகெலும்பில்லாத ஜெல்லி மீன்கள், ஆக்டோபஸ்கள். கடைசியா மீன்கள், கடலாமைகள் மற்றும் நீருக்கடியில வாழ்ந்தாலும் காற்றை சுவாசிக்க அவ்வப்போது மேற்பரப்புக்கு வரும் திமிங்கலங்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான உயிரினங்கள் கடல்ல இருக்கு. 10,924 மீட்டர்கள். இது பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற மரியானா அகழியோட ஆழம். சூரிய ஒளியே இல்லாத எலும்புகளை நுறுக்கிற அளவிலான நீர் அழுத்தம் உள்ள இந்த இடத்துல எந்த உயிரினமும் வாழ முடியாதுன்னு தான் முதல்ல எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்கேயும் உயிரினங்கள் வாழ்துங்க. இருட்டை கிழிச்சுக்கிட்டு தங்களுக்கு தேவையான ஒளியை தாங்களே உற்பத்தி செஞ்சுக்கிற பயோலுமினசன்ஸ், அதாவது உயிர் ஒளிர்வு அப்படிங்கிற மாயாஜாலத்தை கொண்ட உயிரினங்கள் அங்க வாழ்துங்கிறது இயற்கையோட மிகப்பெரிய ஆச்சரியம். சரி,
இதெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு எப்படி உதவுது? பகுதி 4 கடலும் மனித குலமும். கடல் நமக்கு சாப்பாடு மட்டும் தரலைங்க, அது ஒரு மாபெரும் மருத்துவமனைனே சொல்லலாம். இத கொஞ்சம் கவனிங்க. ஜீகுனோடைடு அப்படின்னு சொல்லப்படுற கொடிய வலியை போக்கும் ஒரு மருந்து கடல்ல வாழ்ற ஒரு சிறிய நத்தையோட நஞ்சிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான புதிய சிகிச்சைகளை கண்டறியவும் கடல்வாழ் உயிரினங்கள் நமக்கு பெரிதும் உதவுது. நாம கடலை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம ஆரோக்கியத்தை காக்கும் ஒரு மருத்துவ பொக்கிஷமா மாறுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடல் இல்லை என்றால் மனித குலம் இல்லை. நாம சுவாசிக்கும் ஆக்சிஜனை உருவாக்குறதுல கடலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. பூமியோட வெப்பநிலையை கட்டுப்படுத்தி காலநிலையை சீரா வைப்பதும் கடல்தான். பவளப்பாறைகளும் சதுப்பு நிலங்களும் நம்ம கடற்கரைகளை புயல் மற்றும் மண் அரிப்பிலிருந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட உணவு தேவையையும் பொருளாதாரத்தையும் கடல் தான் தாங்கி பிடிக்குது. கடைசியா, இந்த கடலை நாம எப்படி இவ்வளவு தூரம் ஆராய்ஞ்சோம்? பகுதி 5 கடல் ஆய்வின் வரலாறு. கடல் ஆய்வோட வரலாறு கிமு 384இல் கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் இருந்து தொடங்குது. அவர் லெஸ்போஸ் தீவுல கடல் உயிரினங்களை ஆராய்ஞ்சு குறிப்புகள் எழுதினார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிபி 1872ல HMS சேலஞ்சர் கப்பலோட பயணம் கடல் ஆய்வில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. இந்த பயணத்துல தான் ஆழ்கடல்ல நம்ம நினைச்சதை விட பல மடங்கு உயிரினங்கள் வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்த நிலையில 1960ல ஜாக் பிக்கார்ட் மற்றும் டான் வால்ஷ் அப்படிங்கிற 2 பேரு ட்ரைஸ்டேன்ற நீர்மூழ்கை களம் மூலமா மரியானா அகழியோட அடிமட்டத்தையே தொட்டு சரித்திரம் படைச்சாங்க. பல நூற்றாண்டுகளா நாம கடலை ஆராய்ஞ்சு வந்தாலும் ஒரு உண்மையை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் பெருங்கடல்களோட ஒரு மிகப்பெரிய பகுதி மனிதர்களோட கண்களுக்கே படாம முற்றிலுமா ஆராயப்படாமலேயே தான் இருக்கு. நாம நிலத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவு கூட கடலோட ஆழத்தை பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. இந்த பரந்த இருண்ட ஆழமான உலகத்துல இன்னும் என்னென்ன புதிய உயிரினங்கள், நோய்களை தீர்க்கும் புதிய மருந்துகள், அப்புறம் வரலாற்று மர்மங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? இந்த கேள்வியோட இன்றைய விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்றோம். தொடர்ந்து அறிவை தேடுவோம், இயற்கையோட அற்புதங்களை வியப்போம்.